பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி கமருதீன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா போடா டே, நீ எனக்கு கரெக்டாக கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸை நீ கொடுக்க மாட்டேங்கிற, எல்லாரும் தாண்டி தான் எனக்கு லேட்டாக ப்ரியாரிட்டி கொடுக்குற அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்கள் டிஸ்கஷனில் நடக்குது. அடுத்து இன்னொரு பக்கம் கமருதீனோட தலை பெட்ரூமில் போயிட்டு ஒரே ஒப்பாரி அழுகையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க பார்வதி. அப்படி என்னங்க ஆச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி இந்த வாரம் கேம்ல இருந்து யார் எவிக்டாவா, என்னென்ன காரணங்களா இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் ரெண்டு தரப்பும் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகிறோம். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்வதி ஒரு பக்கம் கமருதீன் அந்த இதுவை ஜெயிச்சுட்டாரு தான். ஆனால் ஜெயிச்சுட்டாலுமே பார்வதிக்கு அதில் திருப்தி கிடையாது. ஏன்னா நம்ம தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த தலை பெட்ரூமில் போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தலை பெட்ரூமும் தலைக்கு உனக்கு என்னம்மா அங்கே வேலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்வதி போயிட்டு அழுகுறாங்க. ஒரு பக்கம் கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. வரவங்கெல்லாம் இல்லை நான் அப்புறம் வாங்க போங்க, இப்போ வாங்க போங்க அப்படின்ற மாதிரி உள்ள விடாம அவங்களுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு நடுவில் போயிட்டு பேச ட்ரை பண்றாரு கமருதீன். பேச ட்ரை பண்றாரு. கமருதீன் பேசுறாரு. ஒரு வார்த்தையும் இவங்க கேட்குற மாதிரியும் இல்லை, அது எடுத்துக்கிற மாதிரியும் இல்லை. ஏய் நீயும் உன் கேமை விளையாடுன, நான் என் கேமை விளையாடினேன், அதுதானே கரெக்டு, எதுக்கு இப்படிலாம் கோச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் பண்ற, ஃப்ரீயா விடு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சபரி போய் அட்வைஸ் பண்றான், ஆதிரை போய் அட்வைஸ் பண்றாங்க, எல்லாம் அட்வைஸ் பண்றாங்க. இது பண்ற மாதிரியே தெரில. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா திவ்யாவோட கதை சொல்ல போற நேரம். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சில பேர்லாம் அங்கே கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்வதி பேக் டு த நார்மல் லோட். இப்போ பார்வதிக்கு என்ன பிரச்சனைனா, கமருதீன் பார்வதியோட பலூனை உடச்சுதான் அவங்களுக்கு வருத்தமா இருக்கான். என்னங்க இது புரியல, இவங்க தான் குரூப்பிசம் பண்ணக்கூடாது, இந்த கேம் விளையாடக்கூடாதுன்னு இவங்க தானே சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல கமருதீன் அவனுடைய கேம் தானே விளையாடினா, நீங்க உழுந்துட்டீங்க, உழுந்தவொடனே எல்லாம் மெரிச்சிட்டாங்க. அதுக்கு கமருதீன் மெரிச்சிருக்க கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறதே தப்பு. உள்ள போயிட்டு எமோஷனலா பிரேக் டவுன் ஆகுறதே தப்பு. உனக்கு பிடிச்சவன் தானே, உனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட்டான பர்சன் தானே ஜெயிச்சிருக்கான். அந்த வெற்றியை கொண்டாடுறதை விட்டு உள்ள அல்றது சரியாவே படவில்லை ஐயா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்தவொடனே விக்ரம் கிட்ட பேசுறாங்க. விக்ரம் நான் பண்ணது தப்பு தான், ஸோ அது என்ன பண்றது, அவன் சொல்லும் போது தான் எனக்கு அதோட இன்டென்சிட்டி இது என்னன்னு புரிஞ்சிருச்சு. அதை ஜஸ்டிஃபை பண்ற இடத்துல தப்புன்றது புரிஞ்சிச்சு. அவன் பேசுனது எனக்கு புரிஞ்சிச்சு. சாரி கேட்க தான் முடியும். வெளியே இந்த உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு, நான் பண்ண தப்புன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்க டவுட்டு படுறதெல்லாம் கரெக்டு தான். அப்படியே அவன் டவுட்டு படுறான், அப்படி ஒரு பேச்சுகள் பேசுறான். ஓகே, அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், கேட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு என்ன டிசிஷன் வந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அங்க போயிட்டு விக்ரம் பார்வதிக்கு கேள்வி கேட்டதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு வரார். பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட போறாங்க. வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு பார்வதி, கமருதீன் மற்றும் அமித் உட்காந்து பேசுறாங்க. ஓகே, உடனே பார்வதி சொல்றாங்க, எனக்கும் கொஞ்சம் பதவி ஆசை இருக்கத்தானே செய்யும், நான் என்ன பண்றதுடா, பதவி ஆசை இருந்தது, கொஞ்சம் ஆசையா இருந்தேன், என்ன பண்றது, உடனே நான் ஒழுக்கமா பண்ணியிருப்பேன், இதெல்லாம் பண்ணியிருப்பேன். இவன் வேற, நான் கேப்டன் ஆகிறது உங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா பிடிக்காது இல்ல, சுத்தமா உங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஒழுக்கமா நான் அந்த பொறுப்புகளை ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைக்க மாட்டீங்க. இவன் ஒருத்தன் அமித் வேற ரிபிள் மோட்லயே இருக்குன்ற மாதிரி இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதிகமா பலூன் உடைச்ச கமருதி நீ தானடா, அதிகமா பலூன் நீ தானே உடைச்ச அப்படின்னும் போது என்ன பண்றதுடி, நான் உடைக்கணும்லாம் உடைக்கலடி, அது விக்ரம் வந்தான், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல நடந்துச்சு, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன்டா கமருதீன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், கோவத்தில் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே பேசிட்டு இருக்காங்க. என்னமா பண்ற நீ, இல்லடா இன்னைக்கு எனக்கு டிப்ரெசிங் டே. எப்படி டிப்ரெசிங் டே அப்படின்றதையும் 24 மணி நேரம் என் அம்மாவை வீட்டுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்றது தான் நான் பிளான் பண்ணேன். அதுவும் நடக்காம எல்லாமே குட்டிச்சோரா போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் கூட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் கூட, கமருதீன் கிட்ட. அது கூடிய விரைவில் கமருதீனை பிரேக்கப் பண்ண போறாங்க பார்வதி. அதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தெரியுது. அது ஃபேமிலி வீக்கை பேஸ் பண்ணி தான் அது நடக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிடாடே. கடைசி வரையும் நீ இல்ல எனக்கு எல்லாம், நீ கேப்டன் ஆனதெல்லாம் எனக்கு ஹாப்பி தான். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா நீ எல்லாருக்கும் ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கடைசியா ப்ரியாரிட்டி கொடுக்குறல, அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குடா கமருதீன் அப்படின்றத சொல்றாங்க. உடனே அது என்ன பண்றது, இப்ப நீ எல்லாரும் என்கிட்ட கை கொடுக்குறான், அவங்ககிட்ட எல்லாம் கை கொடுக்காம இருங்க, நான் பார்வதியை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கை கொடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அவன் கை கொடுக்குறானோ அவங்க கிட்ட தானே கை கொடுக்க முடியும் அப்படின்றதையும் சொல்றாரு. ஓகே, அதை தாண்டி ஃப்ரெண்டை பார்த்துட்டு உன்னை சேர்ந்தெல்லாம் பாரு, ஃப்ரெண்டஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்தல, அது எப்படி வராம இருக்க முடியும்? ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேற சொல்றாரு. இப்போ நம்ம வெளியே போயிட்டுனா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சுத்திட்டு கடைசியில வீட்டுக்கு தானே வரணும், அதே மாதிரி தான் பாரு, எங்க சுத்தினாலும் உங்ககிட்ட தானே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய்
என்னடா சொல்றீங்க, இங்க என்ன நடக்குதுங்க, ஃப்ரெண்டுன்றீங்க, மோர் தென் ஃப்ரெண்டுன்றீங்க, இப்ப வீடுன்றீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? ஓ தலை ரூம் தான் வீடுன்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அமித்துமே அதான் சொல்றாரு. ஓகே, அடுத்து இல்லடா உடனே பார்வதி 3 கேப்டன்சி டாஸ்க்கு வந்து போயிருச்சு, 3த்துலயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஆனா அந்த 3த்துலயும் எனக்கு வாய்ப்பே அமையலையே, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கமருதீனை நம்பவே கூடாது, வெளியே போயிட்டு ஷோ எல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு, பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னும்போது, இல்ல பாரு நீ என்ன சொல்ற, 2 பேரும் நல்லா நம்ம 2 பேரும் தனித்தனியா பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். நான் அதான் நினைக்கிறேன், நீ ஒரு பிளே பண்ண, நான் ஒரு பிளே பண்றேன், அது என்ன நான் பிளே பண்ணா மட்டும் வந்து தப்பு இப்படின்ற மாதிரி சொல்ற, புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்கறான். வினோத்தும் நானும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸுங்க, வினோத்துக்கு பாண்ட் எப்படின்னு உனக்கு தெரியும், அவன் என்ன கேட்டா அவனுக்காக சப்போர்ட் பண்ண, இப்ப அது என்ன பிரச்சனை, இந்த வாரம் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்வதி பேசுறாங்க. நீ கூட தான் சாண்ட்ரா கூட க்ளோஸ், அவங்க கூட போயிட்டு நீ ஆடிட்டு இருக்க, அதை ஏதாவது நான் கேட்கறேனா, ஏதாவது பெருசுப்படுத்துறேனா, எதுவுமே பண்ணல, நீ மட்டும் எதுக்கு பாரு இப்படிலாம் ரியாக்ட் பண்றன்ற மாதிரி கமருதீன் கேட்டுறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, டிஸ்கஷன் போது கேப்டன் கமருதீன் என்னெல்லாம் முடிவு எடுக்கணும் போது திரும்ப இவர் என்ன சொல்றாருன்னா, வெஷல் வாஷிங்லேயே என்ன போட்டுறான்ற மாதிரி அமித் சொல்றாரு. பாத்ரூம் கிளீனிங்னா பார்வதிக்கு ரொம்ப ஈஸியான வேலை, சீக்கிரமா முடிச்சிருவாங்க பார்வதி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாபிக் போது, அதுக்கு நடுவில் பார்வதி கேட்குறேன், அட்வைசர் பதவி எனக்கு கொடுத்துட்றா, அட்வைசர் பதவி எனக்கு கொடுத்துட்றா அப்படின்னும் போது, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதெல்லாம் தரமாட்டேன்ற மாதிரி ஓப்பனா சொல்லிக்கிறான். சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இங்க ஒரு டிஸ்கஷன் போகுது. ஓகே, நான் பேச வேண்டாம் தாண்டா இருக்கிறேன் கமருதீன், ஒரு பக்கம் நீ ஜெயிச்சதுல ஹாப்பி, இன்னொரு பக்கம் என்னை வச்சு செஞ்சது நீ தான், அதுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. பட் வாட் எவர் இட் மேபி, எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நிறைய பேர் கிளாரிட்டி கொடுத்தாங்க, சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இதை வந்து ஒரு கேமா பாரு, உங்களோட ரிலேஷன்ஷிப் வேற, கேமா பாரு அப்படின்றத அப்ரோச் பண்ணிட்டு போ, இது எண்ட் ஆஃப் த ஷோல இது கேம்ன்றத புரிஞ்சுக்குங்க அப்படின்றத ஓப்பனா சொன்னாங்க. அது எனக்கு புரிஞ்சிருக்கு. பட் எனக்கு என்னமோ நீ இதெல்லாம் எனக்கு புரியுது, நீ ரொம்ப உஷார் தான்டா, நீ ரொம்ப உஷாரா தான் இருக்க, தெளிவா தான் இருக்க, ரொம்ப ஹாப்பியாவும் இருக்க, நான் தான் இங்க என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கேன்றதையும் சொல்லிட்டு, கனி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னும் போது, இல்ல நீ ஃபீல் பண்றேன்னு சொன்னும் போது அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துரு, ஸ்பேஸ் கொடுக்கறது தான் நல்லதுன்றது சொன்னாங்க, அதை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே தான், அவங்க சொன்னது கரெக்ட் தான், தேவைப்படுற மாதிரி டைம் கொடுத்தது கரெக்ட், அதுல மாற்றுக்கிறதே இல்லைன்றதை சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து பார்வதி அமித் தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கேம்ல பெரிய இது யார் எவிக்ட் ஆவானாங்கும் போது அமித் சொல்றார், ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு, கேம்ல பெரிய டைமென்ஷன் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல, எப்படி கேம்ல பெரிய டைமென்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரில அப்படின்றது என்னால் பார்க்க முடியுதுன்னும் போது, ஆமாமா இன்னைக்கு கூட ஆதிரை சொன்ன ரீசன்ஸ் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல, அவங்க சென்னையில் இருக்கிறதும் ஃபேமிலி மீட் பண்ணாமல் இருக்கிறது அது அவங்களோட சாய்ஸ் தானே, 20 நாள் வெளியே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நேரில் பேசியிருக்கணும், ஃபோனில் பேசியிருக்காங்களே, அது கூட நான் பண்ணலன்னா எனக்கு கிடைக்கலையே, இதில் அவங்க கொலாபரேட்டிவ் ஆடு இதெல்லாம் போயிருக்காங்க, இதெல்லாம் என்னது இது, நான்லாம் வெளியே போயிட்டு என் ஃபேமிலியை போய் சந்திக்கலைன்னா எனக்கு ஈரக்கோலை நடங்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு இருக்கு, பட் லக்ல வின் பண்ணிட்டா அவ அப்படின்ற மாதிரி அமைச்சு சொல்லும் போது, வேற என்னடா பண்ண முடியும், லக்க ஒரு பக்கம் ஃபேவர் பண்ணிடுச்சு. பட் அவகிட்ட ஒன்னே ஒண்ணுதான் நான் பார்த்துருக்கேன், என்னன்னா எதுவும் பண்ணதில்லைன்னு சொன்னாலே அது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, மற்றபடி 24 மணி நேரம் என் ஃபேமிலி வர வச்சிருந்தா வேற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆதிரை தான் எவிக்ட் ஆகிறான்னு கெஸ் பண்ணிருக்காங்க. அந்த சைட்ல கனி அரோராலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துல அமித் தான் எவிக்ட் ஆவாருன்ற மாதிரி பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இங்க ஆதிரை, அங்க அமித் அப்படின்ற மாதிரி லைவில் நடந்த சம்பவங்கள் இதுதான். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.